மசாலோட மசாலோட தாயான்ற மாதிரி நம்ம வீட்டில் அரைக்கிற மாவோட டேஸ்ட்டே தனின்னு சொல்லலாம். ஒரு 2 நாளாக வந்து கடையில் மாவு வாங்கி இட்லி ஊற்றிட்டு இருந்தோம். குழந்தைக்கு அவ்வளோவா செட்டே ஆகலை. ஸோ வீட்டில் மாவு அரைச்சாச்சு. சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிளெயின் இட்லி தான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து அவனுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணுறேன். ஸ்வீட் கார்னு, கேரட்டு அந்த மாதிரி எல்லாமே இன்ஃப்யூஸ் பண்ணி தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வந்து ஸ்வீட் கார்னை வந்து அவிச்சு எடுத்துக்கிட்டேன். பேட்டர்னில் வந்து நீங்கள் வந்து கேரட், பீட்ரூட் வந்து எல்லாத்தையும் அவிச்சு வந்து அதை வந்து பேஸ்ட் ஆக்கி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபைனாகவும் அரைச்சி சேர்த்துக்கலாம். அயான் வந்து 9 months ஓல்டுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் குறை நினச்சிருக்கேன். அவன் வந்து சங்க்ஸ் மாதிரி கடிச்சு சாப்பிடுவான். உங்களுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் வந்து அவ்வளோ நல்லது. ஸோ அதனால் எப்படிலாம் அவங்க சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுங்கள். அவங்க சாப்பிட்றாங்கன்னா இதே பேட்டரில் தோசை கூட ஊற்றி கொடுக்கலாம். என் பையனுக்காக ஒரு சைடு வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் தென் எங்களுக்காக சிக்கன் பக்கோடா ரெடி. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் பக்கோடா, அவிச்ச முட்டை, ரைத்தா. நீங்கள் நாங்கள் நியூ இயரை நல்லா செலிப்ரேட் பண்ணோம். உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். பாய்.